அனைவருக்கும் சந்தன கலைப்பிரியா ஜோதிடத்தின் சார்பாக இனிய சனிப்பெயர்ச்சி நல்வாழ்த்துக்கள். என்னடா சனிப்பெயர்ச்சிக்கெல்லாம் நல்வாழ்த்துக்கள் சொல்கிறாங்களே, சனிப்பெயர்ச்சின்னா அவ்வளோ பெரிய முக்கியமான விஷயமா அப்படின்னு நிறைய பேருக்கு கொஷின்ஸ் வரலாம். உண்மையாக நம்ம கொண்டாட வேண்டியது இந்த கிரக பெயர்ச்சிகள் தான். மற்ற பண்டிகைகள் நம்ம வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துமானா அது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தாது. ஆனால் இந்த கிரகப்பெயர்ச்சிகள் நம்ம வாழ்க்கையே புரட்டி போடக்கூடிய அளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தும். நீங்கள் நம்பினாலும் சரி நம்பலைனாலுமே சரி, இந்த கிரகப்பெயர்ச்சிகளை போல் எந்த ஒரு இதுவுமே நமக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்காது லைஃப்பில். ஸோ அப்படிப்பட்ட கிரகப்பெயர்ச்சிகளை கண்டிப்பாக நம்ம கொண்டாடணும். மாதக்கோள்களுக்கு நம்ம மாதம் கொண்டாடிட்டு இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஆனால் வருடக்கோளான இந்த சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி இதை கண்டிப்பாக நம்ம செலிப்ரேட் பண்ணி ஆகணும், கொண்டாடியே ஆகணும். அப்படி என்ன கொண்டாட்டம் பண்ணணும்? புது ட்ரெஸ் எடுக்கணுமா? புத்தாடை அணிஞ்சு பட்டாடை அணிஞ்சு நம்ம பண்டிகை போல் பலகாரம் செஞ்சு இதெல்லாம் நம்ம கொண்டாடணுமான்னு கேட்டால் அப்படியெல்லாம் வேண்டாம். ஜஸ்ட்டு அந்த கடவுளை நினச்சி ஒரு நிமிஷம் நீங்கள் எங்கே இருக்கீங்களோ இருக்கக்கூடிய இடத்துல அந்த இறைவனை நினச்சி, கடவுளே நீ இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிருக்க, அதாவது இந்த வீட்டிலேருந்து இந்த வீட்டுக்கு நீ மாற்றம் ஆயிருக்க, எனக்கு அது இத்தனாவது இடம், என்னுடைய சுகஸ்தானத்துக்கு போயிருக்க, என்னுடைய வாக்குஸ்தானத்துக்கு போயிருக்க, என்னுடைய 7ஆம் இடத்துக்கு போயிருக்க, இப்படியெல்லாம் போயிருக்க. நீ அங்கேருந்து என்னை பார்க்கும்போது கொஞ்சம் நல்ல பார்வையாக பாரு. நீ அப்படி பார்க்கும்போது கஷ்டத்தை தான் கொடுப்ப, கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய பார்வையை தான் பார்க்க போகிறேன்னா கூட எனக்கு அந்த கஷ்டத்தை கொஞ்சமாக கொடு அப்படின்னு நம்ம அந்த இறைவனை ஒரு நிமிஷ நேரம் நம்ம மனமாற வேண்டி அந்த இறைவனுக்காக நம்ம ஸ்நானம் செஞ்சு நம்ம ஒரு மன மகிழ்ச்சியோட அந்த இறைவனுடைய பெயர்ச்சியை, அந்த இறைவன் வேறு வீட்டுக்கு போகிறத நம்ம கொண்டாடி மகிழும்போது அந்த இறைவன் மனம் குளிர்ந்து நமக்கு ஒரு நல்லது செய்வாருன்றது ஒரு சின்ன நம்பிக்கை தாங்க, வேறு எதுவும் கிடையாது. ஸோ இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது கும்பராசி. ஜென்ம சனி படுத்தி எடுத்துருச்சு. பின்னாடி இருந்தது முன்னாடி 7.5 சனி ஆரம்பித்தப்பயே அந்த அளவுக்கு பாடாக படுத்தி எடுத்துச்சு. கிட்டத்தட்ட 5 வருஷ காலம் உங்களுடைய லைஃப்பில் ஒரு மனுஷன் பின்னாடி இருந்துட்டு குத்திக்கிட்டே இருக்கான், டேய்னு டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கான், கத்தியை வச்சு பின்னாடி குத்தி வச்சு மிரட்டுறான். அப்படின்றப்போ நமக்கு எந்த அளவுக்கு பயம் இருந்துச்சோ அந்த 2.5 வருஷ காலம் அப்படி அனுபவிச்சிங்க. பின்னாடி இருந்தவன் என்ன பண்ணிட்டான்? அவங்க தலை மேலேயே ஏறி உட்காந்துட்டான். உங்கள் தலை மேலே ஏறி உட்காந்து ஜென்ம சனி இப்படி போ அப்படி போன்னு தலையை டைரக்ஷன் பிடிச்சிக்கிட்டு ஆட்டி வச்சு அவங்கள ஒரு 2.5 வருஷ காலம் கும்பராசிக்காரவங்கெல்லாம் கேளுங்க, கண்ணீரை விடாத குறையே இல்லை. குன்பம்னாலே துன்பம் அப்படிங்கிற அளவுக்கு துன்பத்தை மட்டுமே வாழ்க்கையில் பார்த்து அடி வாங்கி மறத்து போச்சு அப்படின்ற அளவுக்கு வாழ்க்கையில் சோதனையும் வேதனையும் மட்டுமே தாங்கி வந்தது இந்த கும்பராசிக்காரங்க. இந்த கும்பராசிக்காரவங்களுக்கு இப்போ சனி பகவான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி எங்கே போகிறாருன்னா வாக்குஸ்தானத்துக்கு போகிறாரு. உங்களுக்கு இது பாத சனி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பாத சனினாலும் இந்த 2ஆம் இடம் உங்களுடைய வாக்கு, தனம், குடும்பம் இதை குறிக்கக்கூடியது, கண்களை குறிக்கக்கூடியது. ஸோ இதில் எல்லாம் பிரச்சனையை கொடுப்பார். வாக்கில் என்ன பிரச்சனை? ஸோ ஏற்கனவே நீங்கள் அடி வாங்கி மறத்து போன ஒரு ஆள், அதாவது சும்மா இருந்தவங்கள கொட்டி குலவி மாதிரி ஆக்கி வச்சுருக்காங்க. ஸோ இப்போ உங்களுக்கு எல்லார்கிட்டையும் ஏமாந்துட்டோம், எல்லா இடத்துலையும் துயரங்களை மட்டுமே நம்ம சந்திச்சிட்டோம். இதுக்கு மேலே என்னடா இருக்குது லைஃப்பில், எவன் வந்தாலும் என்ன ஆனாலும் எதிர்த்து பேசிட்டு போ அப்படிங்கிற ஒரு அசால்ட்டான ஒரு துணிச்சலை கொடுக்கும். அப்படி அந்த துணிச்சலோடு நீங்கள் இருக்கீங்கன்னு வைங்க, அதை அந்த நீங்கள் விரக்தியில் பேசுவீங்க. அந்த விரக்தியில் பேசுகிறவங்களுக்கு நீங்கள் விரக்தியில் பேசுகிறீங்க, ஐயோ பாவம் அவங்க மனசு உடஞ்சி கஷ்டப்பட்டுருக்காங்க, அதனால் நம்மளை எதிர்த்து பேசிட்டாங்க, பாவம் போனால் போட்டோன்னு யாரும் விட மாட்டாங்க. ஆப்போனண்ட்டில் இருக்கவங்க கிட்ட, நான் கும்பராசிங்க 5 வருஷம் படாத பாடுபட்டேன், அதனால் மனசு உடஞ்சி போச்சு, அதனால் உங்களை திட்டிட்டேங்கன்னு சொல்ல முடியுமா? அப்படி சொல்ல முடியாது. அப்போ நம்ம ஏதோ ஒரு இடத்துல வேகத்தில் நம்ம பேசிட்டோன்னு வச்சுக்கோங்க, அது பெரிய பூதாகரமாக வெடிக்கும். அப்போது கண்டிப்பாக உங்கள் வார்த்தையில் ரொம்ப நிதானம் தேவை. உங்களுக்கு மனசு வலிக்கும் தான்,
உங்களுடைய டென்ஷன், ப்ரெஷர் எதையோ ஒன்று ஏதோ ஒரு இடத்துல காட்டணுன்றது வேகம் இருக்கும். ஸோ மனசுக்குள்ளேயே சொல்லிக்கோங்க, எனக்கு 2ல் சனி இருக்குது, நான் வாயை மூடிட்டுருக்கணும்னு மனசுக்குள்ளேயே ஜபிச்சுக்கிட்டே போங்க. ஒரு உயர் அதிகாரியை சந்திக்க போகிறீங்க, ஏதோ ஒரு வேலை இருக்குது, ஏதோ ஒரு வேலை சொல்கிறாங்க, சொல்லும்போதே டக்குன்னு உங்களுக்கு கோபம் வருதா, கோபம் வரும்போதே டக்குன்னு எனக்கு வாக்கு சனி, முடிஞ்சால் கையில் கூட எழுதி வச்சுக்கோங்க, வாக்கு சனின்றதை கையில் எழுதி வச்சுக்கோங்க. அதை பார்த்துக்கோங்க, கண்ணு முன்னாடி வீட்டில் ஒரு பெரிய லேபிள் அடித்து ஒட்டி வச்சுருங்க, வாக்கு சனி ஜாக்கிரதையாக இருன்னு. வாசலை தாண்டும் போது வாசல் கதவில் ஒட்டி வச்சுருங்க. வாசலை தாண்டும் போதே பார்த்துட்டு போங்க, யார்கிட்டையும் பேசாதீங்க. எதுனாலும் மொபைலில் ஸ்க்ரீன் சேவராக வைங்க வாக்கு சனின்றப்போ அப்போ மொபைலை பார்க்கும்போதே தெரியும் நமக்கு வாயில் சனி இருக்குது. நம்ம அவங்க கூப்பிட்றாங்களா, ஜாக்கிரதையாக போகணும். எதை சொன்னாலும் சரிங்க, ஓகே, எஸ், நோ அப்படின்றத மட்டும் பதிலை பேசிட்டு வந்துட்டே இருங்க. அதை விட்டுட்டு அனாவசியமாக நீங்கள் பேசுனீங்கன்னா அதனால் நிறைய ப்ராப்ளத்தை நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியது வரும். ஸோ கண்டிப்பாக வாக்கு சனிங்கிறது பிரச்சனையை கொடுக்குன்ற பட்சத்தில் நீங்கள் வாயை மூடிட்டுருங்க. ஸோ உயர் அதிகாரிகள் கிட்ட மட்டும்தான் வாயை மூடிட்டுருக்கணுமானா குடும்பத்துலேயும் வாயை மூடிட்டு தாங்க இருக்கணும். ஏன்னா அது குடும்பஸ்தானத்தில் இருக்குது. அப்போ குடும்பத்துலேயும் கருத்து வேறுபாடை கொடுக்கும். ஸோ அப்போ ஹஸ்பண்ட் என்ன சொன்னாலும் சரி, தப்பா, ஆமாம் நான் தான் தப்பு, எதுனால நான் தான் தப்பு, ஓகே சாரிங்க, ஓகேங்க, சாரி, இப்படியே சொல்லிட்டு போங்க. எல்லார்கிட்டையுமே சாரி சொல்கிறதுக்கு பழகிட்டிங்கன்னா இந்த 2.5 வருஷ காலம் நிம்மதியாக போயிடலாம். ஸோ இல்லைன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது வரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு யார்கிட்டையுமே பேசுகிறதையே அவாய்ட் பண்ணிடுங்க. எஸ் ஆர் நோ மட்டும் பேசிட்டு போயிட்டுருங்க. ஓகே, எஸ், நோ, அது மட்டும்தான் பேசுங்க, வேறு எதையுமே பேசாதீங்க. இந்த 2.5 வருஷ காலம் கொஞ்ச நேரத்துக்கு வாயை மூடிட்டு இருந்தேங்க. பணத்தை செலவு பண்ணும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக செலவு பண்ணுங்கள். ஸோ வர பணம் எப்படி செலவாகுதுன்னே தெரியாதுன்ற மாதிரி பணம் செலவாயிட்டே இருக்கும். ஸோ பணத்தை செலவு பண்ணுறதுலையும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. பேச்சால் பிரச்சனை வரும். நீங்கள் எதுவுமே சொல்லியிருக்க மாட்டீங்க, நீங்கள் சொல்லாதப்பயே அதை பிரச்சனைன்னு க்ரியேட் பண்ணுவாங்க. நான் இந்த அர்த்தத்தில் தான் சொன்னேன்னு நீங்கள் அதுக்கப்புறம் என்ன ஆர்கியூமெண்ட் பண்ணாலும் என்ன மோதிச்சாலும் யார் ஒருத்தரும் அதை செவி மடுத்து கேட்கறதுக்கு ரெடியாக இருக்க மாட்டாங்க. ஸோ அப்போ பேச்சையே குறைச்சிடுங்க, பேசவே பேசாதீங்க. 2.5 வருஷ காலம் இதில் ஜீன்ஸ் படத்தில் சொல்கிற மாதிரி திங்கக்கிழமை இந்த சாமிக்கு விரதம், செவ்வாய்க்கிழமை இந்த சாமிக்கு விரதம், புதன்கிழமை இந்த சாமிக்கு விரதம்ன்ற மாதிரி முக்கியமாக எல்லா நாளுமே மௌன விரதத்தை மெயினாக கடைப்பிடிச்சிருங்க. வாழ்க்கையில் பிரச்சனையே வராது. உங்களுக்கு கண் ப்ராப்ளம் வரும். ஸோ மொபைல் யூஸ் பண்ணுறத நிறைய அவாய்ட் பண்ணிடுங்க. நிறைய அந்த கண்ணில் தண்ணி வருதா, நீர் வடிதா, கண்ணில் ஒரு அரிப்போ, கண்ணை கசக்காதீங்க, கண்ணை தேய்க்காதீங்க, இதெல்லாம் பண்ணாதீங்க. கண்ணில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கா, கண்ணாடி மாற்றணுமா, உடனே போய் மாற்றிடுங்க. அலர்ஜி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுக்கு எதெல்லாம் ஒவ்வாமைன்னு நீங்கள் ஒதுக்கி வைக்கிறீங்களோ அது எல்லாத்தையுமே கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க. அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டீங்கனாலே பிரச்சனை வராது. அதே மாதிரி வாக்குஸ்தானத்தில் இருக்குன்றப்போ உங்களுடைய முகத்தை நீங்கள் கண்ட க்ரீம்ஸு இதெல்லாம் போட்டு கெடுத்துக்கக்கூடாது. ஸோ அப்போ முக அழகை சீரமைக்கிறதுக்கு நீங்கள் நார்மலாகவே வெறும் மஞ்சளை மட்டும் போடுங்க. மஞ்சள்ன்றது குருக்குரிய மஞ்சளை நீங்கள் போட்டிங்கனாலே சனியும் குருவும் சேர்ந்து உங்களுக்கு நல்லது தான் செய்வார். அதை விட்டுட்டு நீங்கள் முகத்தில் மற்ற க்ரீம்ஸை போட்டு அலர்ஜியை ஏற்படுத்திக்காதீங்க. ஸோ முக அழகை மெயின்டைன் பண்ணிக்கோங்க. வாய் பல்லில் பிரச்சனை வரும். ஸோ வாயில் என்ன பிரச்சனை வரும்னாக்கா, உதடு வெடிச்சிருக்கு, கருப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரியோ, இல்லாட்டி வாய் புண்ணு, வாய் கொப்பளங்கள், நீங்கள் எதையாவது சாப்பிட்டு அது ஹீட் ஆகி வாய் கொப்பளங்கள் ஏற்படலாம், பல் சொத்தை ஏற்படலாம். பல் ஒரு நாளைக்கு 2 தடவை 3 தடவை ப்ரஷ் பண்ணிடுங்க. எதை சாப்பிட்டாலும் தண்ணி குடிச்சிருங்க, உடனே வாய் கொப்பிச்சிருங்க. பல் சார்ந்த பிரச்சனைகள்லேருந்து தவிர்த்துக்கலாம். ஸோ 30 வயசுக்கு உள்ளே இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நிறைய வரும். 30 வயசு மேற்பட்டவங்களுக்கும் வரும். ஆனால் 30 வயசுக்குள்ளே இருக்கவங்களுக்கு நிறைய காட்டும். 30 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு இந்த பொங்கு சனியானது கொஞ்சம் நல்லதை செய்யும். நிலையான ஒரு சுகத்தை தரக்கூடியதாக இருக்கும் இந்த பொங்கு சனி. இது அதாவது 2வது சுற்று சனி. உங்கள் வாழ்க்கையில் இது 2வது சுற்றாக வரும் 30 வயசு தாண்டினவங்களுக்கு. அப்போ 30 வயசு தாண்டினவங்களுக்கு 2வது சுற்றாக வரக்கூடிய சனி நன்மையை செய்யும். உங்களுடைய காதலுக்கு ஒப்புதல் கிடைக்கும். வண்டி வாகனத்தில் போகும்போது கவனமாக இருங்க. எதையும் பேசிக்கிட்டே போகாதீங்க. ஹெட்செட்டில் பாட்டு கேட்டுக்கிட்டே வண்டி ஓட்டாதீங்க. நைட் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா, இருட்டில் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னாலே கொஞ்சம் நல்லது. ஸோ கும்பராசிக்கு ஓரளவுக்கு ஜென்ம சனி தலை மேலே இருந்த பாரம் குறைஞ்சிருச்சு. ஸோ அடுத்தடுத்த காலகட்டம் உங்களுக்கு நன்மையை தான் தரும். அடுத்தது குருவும் உங்களுடைய பாக்கியஸ்தானத்துக்கு போகிறாரு. இருந்தாலும் லக்னத்துக்கு ராகு வராரு. ஸோ இப்போ இருக்கக்கூடிய இந்த 2.5 மாத காலகட்டம்ன்றது
போதோ ராகுவும் சனியும் சேர்ந்துருக்கும். கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருங்க. அதே நேரம் உங்களுக்கு ஓரளவுக்கு பிரச்சனைகள் துன்பங்கள் குறைஞ்சிருச்சு. ஸோ நார்மலாகவே நீங்களும் அதே மாதிரி ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யுங்க, விநாயகர் வழிபாடு செய்யுங்க. மற்றபடி சனி பகவானுக்குரிய கோயில்களுக்கு போயிட்டு வாங்க, காகத்துக்கு தீபம் போடுங்க, காகத்துக்கு எள்ளுருண்டை கொடுங்க. ஸோ எள் தானம் இதெல்லாம் பண்ணிங்கன்னாலே உங்களுக்கு நல்லது நடக்கும். நன்றி, வணக்கம்.